மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 129வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி. ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய 5வது ஆண்டு விழா சனாதன தமிழர் சங்கம் 2025 குறித்து இன்னைக்கு அண்ணன் கூட தான் விரிவாக பேச போறோம். வணக்கம் கிரண். வணக்கம். ஃபர்ஸ்டே ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் பிரேக் பண்ணலான்னு இருக்கேன். நம்மளுடைய நிகழ்வுக்கு போன வருடம் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் வாண்டட் கெஸ்ட் யாருன்னா பொன் மாணிக்கவேல் அவர்கள். அவர் இந்த முறை வராரு அப்படிங்கிறதா ஒரு நற்செய்தி. எதற்காக அவர் அழைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொன் மாணிக்கவேல் ஐயா அப்படின்னாலே எல்லோருக்கும் நினைவில் வரக்கூடியது அவருடைய அந்த ஒரு கராரான அந்த ஒரு மிடுக்கான அந்த தோற்றம், அவருடைய பேச்சு, அந்த அதிரடியான ஒரு அவருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தான். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவிலில் அதை கட்டி எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய சிலையை மீட்டு கொண்டு வந்து அந்த பெருமைக்கு சொந்தக்காரர். ஓகே, ஸோ அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த சிலை மீண்டு வந்தது அப்படிங்கிறது மீண்டும் சோழன் தஞ்சை புகுந்தான் அந்த அந்த நாள் அந்த சிலையை அவர் மீட்டு கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அல்லது இது போன்ற சிலை கடத்தல்கள் தொடர்பாக அவர் எடுத்த முன்னெடுப்புகளாக இருக்கட்டும், இன்றைக்கும் பல சிலைகள் பத்திரமாக இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து அறநிலையத்துறையினுடைய அட்டூழியங்களை பற்றி அவர் விரிவாக விலாவாரியாக பொதுமக்களுக்கு புரியக்கூடிய வகையில் பேசி கொண்டிருக்கிறார். தமிழக அரசு என்ன நினைச்சதுன்னா அவரை கண்டினியூஸாக ஒரு வாட் டு சே, ஐ ஒன்ட் சே டம்மி, பவர்ஃபுல்லாக லா அண்ட் ஆர்டரில் இல்லாமல் அவரை வெவ்வேறு இடங்களில் மாற்றல் செய்து கொண்டே இருந்தது. கடைசியாக அவர் சிலை கடத்தல் மற்றும் தடுப்பு பிரிவுக்கு வந்தார். அது அவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஒரு டம்மி போஸ்டிங் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் அங்கே எந்த இடத்தில் என்னை வேலைக்கு அமர்த்தினாலும் என்னுடைய வேலையின் மூலமாக நான் பொன் மாணிக்கவேல்னா யாருன்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறப்பாக செயல்பட்டதனுடைய விளைவு இன்று வரை அவர் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி இத்தனை வருடங்கள் ஆனதற்கு பிறகும் கூட மக்கள் இன்னமும் பொன் மாணிக்கவேல்னா அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு காக்கி சட்டையை போடக்கூடிய ஒவ்வொரு காவல் அதிகாரியும் தன்னுடைய மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியபிரமாணம் அதுதான். பொதுமக்கள் மதிக்கணும். ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து மக்கள் பயப்படவும் கூடாது, கிண்டல் பண்ணவும் கூடாது. அந்த ஒரு பயம் கலந்த மரியாதை அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா அது எப்படியான ஒரு சர்வீஸா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஸோ அவர் நம்முடைய நிகழ்வில் நீங்க சொன்னீங்க அறநிலையத்துறையின் அட்டூழியங்களை தோல்விச்சு காட்டுறாருன்ட்டு. அந்த தலைப்புல தான் நம்மளுடைய ஈவெண்ட்ல பேச போறாரு. அறநிலையத்துறையின் அட்டூழியங்கள் என்ற தலைப்புல அவர் பேச போறாரு. மிக முக்கியமான ஒரு வரலாற்று உரையாக அது இருக்க போகுது. அதனால அனைவரும் பொன் மாணிக்கவேல் அவர்களுடைய உரையை கேட்கும்படி நம்ம மீண்டும் ஒரு முறை நாள், தேதி, கிழமை சொல்லிட்டா பெட்டரா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் சொல்லுவோம், ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு ஈவெண்ட்னா வர வியாழக்கிழமை அன்னைக்கு, வர வியாழக்கிழமை அன்னைக்கு டிசம்பர் 25 காலை 8:30 மணி முதலே அரங்கம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். காலை 8:44 ஈவெண்ட் தொடங்கிடும். காலை 8:30 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா மாலை 5 மணி வரை தொடர்ச்சியாக உங்களுக்கு பல முக்கியமான ஆளுமைகளுடைய மிகப்பெரிய பேருரைகள் அங்கே நிகழ்த்தப்பட இருக்குது சனாதன தமிழ் சங்கமத்தில். ஸோ அடுத்த கெஸ்ட் யாரு? அடுத்த கெஸ்ட் நம்ம ஆல்ரெடி போன வீடியோ ரிவீல் பண்ணிட்டோம், திரும்பி ஒரு தடவை சொல்லலாம். பட்டிமன்ற மணிகண்டன் அவர்கள் உரையாற்ற போறாரு. என்ன தலைப்பு? அவருக்கு தலைப்பே இல்லை, அதுதான் தலைப்பு. இல்லை, அவர் சனாதன தர்மத்தை பற்றி இந்த நிகழ்வில் இல்லை, எந்த மேடைக்கு போனாலும் அவர் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாரு. மிக தீவிரமான ஒரு சனாதன பற்றாளர். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. காஞ்சி மகா பெரியவர் பற்றி எழுதியிருக்காரு, பாமன் சுவாமிகள் பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் வெறும் பட்டிமன்ற பேச்சாளராக மட்டும்தான் அவர் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. கம்பர் விருது வாங்கியிருக்காரு, சொல்லின் செல்வர் விருது வாங்கியிருக்காரு. பலாயிரக்கணக்கான மேடைகள், டிவி சேனல்ஸ்ல எந்த ஒரு ஆன்மீக நிகழ்வா இருந்தாலும் அவர் தான் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பாரு. எக்ஸாக்ட்லி. நிறைய நேரலைகள் செய்திருக்கிறாரு. காஞ்சி மகா பெரியவருடைய ஒரு தீவிரமான பக்தர். அவர் நம்முடைய நிகழ்வுக்கு வரணுங்கிறது நம்மளுடைய ஒரு நீண்ட நாள் ஒரு ஏக்கம். ஒரு கமர்ஷியலா ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல அவர் மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள் தொடங்கி அவல நகைச்சுவையாக அதை சொல்வதில் தொடங்கி சமூகத்தினுடைய அவலங்களை பகடி செய்வதா இருக்கட்டும், அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டு அதை பத்தி பேசுறதா இருக்கட்டும், சொல்லின் செல்வர் மணிகண்டனுக்கு ஈடு மணிகண்டன் தான். அவருக்கு யாரையுமே ஒப்புமையே படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் பட்டிமன்ற மணிகண்டன் அவர்கள், சொல்லின் செல்வர், நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். அடுத்ததாக திருப்பரங்குன்றம் பெட்டிஷனை தாக்கல் செய்த ராம ரவிக்குமார் அவர்களை நம்ம கூப்பிட்டு ஹானர் பண்றோம். இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவனர், ஏற்கனவே ஐயா ராமகோபாலன் அவர்களோடு வீரத்துறவியோடு இணைந்து பயணித்தவர். அதற்கு பிறகு இந்து முன்னணியில் இருந்தார். அதற்கு பிறகு தனியாக ஒரு இயக்கம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நீ சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவு வருவதற்கு காரணமாக இருந்த அந்த வழக்கை தொடுத்ததில் முதன்மையானவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள். ஏற்கனவே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சனாதன தமிழர் சங்கமத்தில் அவர் கலந்துகிட்டாரு. அப்போதைக்கு அவர் உரை நிகழ்த்தவும் செய்தாரு. என்னன்னா லாஸ்ட்ல அந்த பாடிய பாட்டு இன்று வரை எனக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. மிகவும் ஒரு உணர்ச்சி பொங்க பாடக்கூடிய ஒரு பாட்டு. இப்போது கூட பார்த்த அப்படின்னா இப்ப இறுதியாக இப்போ கடைசியா தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட பூரணச்சந்திரனுடைய அந்த மரணம் வரை பார்த்த அப்படின்னா
இந்த நிமிடம் வரை நியாயம் என்பது கிடைக்காமல் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் பெரும்பாலான இந்து மக்களுடைய மனதில் எண்ண ஓட்டமாக வந்திருக்கிறது. அதற்கான விதைத்ததில் மிக முக்கியமான ஒரு பெரும் பங்காற்றியவர். அவர் உரை நிகழ்த்துகிறார். அது மட்டும் அல்லாமல் அவருக்கு நாம் ஒரு விருதையும் கொடுக்கிறோம். திரு ராம ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு விருதும் கொடுக்கிறோம். அந்த விருதை பெற்றுக்கொண்டு ஏற்புரையாற்ற திரு ராம ரவிக்குமார் அவர்கள் நம்முடைய சனாதன தமிழர் சங்கத்துக்கு வர. எப்ப சனாதன தமிழர் சங்கமோ மீண்டும் சொல்லிடலாம், 25 டிசம்பர் காலை 8:44 முதல் தொடங்கவிருக்கு. சின்மயா தப்போவன் ஹால், சேட்பட்ல. ஆமா, எல்லோரும் வரலாம். அனைவருக்கும் மதிய உணவு அங்க நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அங்க நல்ல காஃபி, வேற எதுவும் கிடையாது, நல்ல காஃபி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஒரு எளிமையான ஒரு சைவ உணவு உங்களுக்கு அங்க பரிமாறுவதற்கு தயாராக இருக்கும். அனைவரும் குடும்பத்தோடு வர வேண்டும். அதுதான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அடுத்த தலைமுறை இந்த சனாதன தர்மத்தை பற்றிய ஒரு புரிதலை எட்டுவதற்கான ஒரு சின்ன ஒரு விதையாக இந்த நிகழ்வு அவர்களுடைய மனதில் ஒரு விதை விதைப்பதற்கான சாத்தியம் இருக்குது. அதனால அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துறோம். அடுத்த ஸ்பீக்கர் வந்து வேதாந்த பிரபாகரன் அவர்கள் பாலில இருந்து வராரு, இந்தோனேஷியால இருந்து. ஆமா, தமிழர் தான். பாலினோனே அவர் ஏதோ வெளிநாட்டுக்காரர்னு நினைச்சிட போறாங்க. தமிழர், தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இளம் பிராயத்துல மிகவும் ஒரு கடினமான ஒரு குடும்ப சூழலில் இருந்து படித்து முன்னேறி தொழிலில் மிகப்பெரிய உச்சங்களை தொட்டதற்கு பிறகு அவருடைய வேதாந்த தேடல் என்பது அவருக்கு பல்வேறு விதமான குருமார்களை கடந்து வர வைக்கிறது. பல்வேறு குருக்களிடம் அவர் கற்ற அந்த கல்வி, அந்த வேதாந்தத்தை பற்றி அவர் நடத்திய அந்த ஆய்வுகள் அவரை ஒரு வேதாந்தத்தை பற்றிய ஒரு சிந்தனையாளராகவும் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் மாற்றியிருக்கு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. நம்முடைய பேசு தமிழா பேச நேயர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். வேதாந்தம் பற்றிய தொடர் சொற்பொழிவை நம்முடைய சேனல் அவர் ஏற்கனவே நிகழ்த்தி இருக்கிறாரு. அவரை ஒரு பெக்குலியரான ஒரு தலைப்புல பேசப்படுறார். என்னன்னா, நாத்திகர்களுக்குமான சனாதனம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க யாரு? இப்ப கடவுள் மறுப்பு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடவுள் வெறுப்பா மாறிட்டு இருக்கு. மற்ற மதங்களை பற்றி பகடி செய்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஹிந்து மதம் தொடர்பாக பேசுவது என்பது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. சமீபத்திய உதாரணம், வழக்கறிஞர் ஜோதி ஹைகோர்ட்ல போயிட்டு வழக்கு விசாரணையின் பொழுது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான விசாரணையில முருகருக்கு 2 மனைவிங்கிறதுனால 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாதுன்னு பேசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் கடவுள் வெறுப்பு என்பது எங்கு நீதிமன்றம் வரை பதிவு செய்யப்படுகிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடவுள் மறுப்பாளர்கள் என்பவர்கள் அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சனாதன தர்மம் என்றால் என்ன? உண்மையிலாகவே இந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிறைய பேர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உதயநிதி ஸ்டாலின் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், அவர் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதற்கு பிறகுதான் இந்த சனாதனத்தை பற்றின விவாதங்களே அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த சனாதனத்தை பற்றி இன்னும் தவறான புரிதலற்ற தன்மை, அவன் நினைக்கிறதுக்கெல்லாம் சனாதனம்னு பேர் வச்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்படியான டெஃபினேஷன்ஸ்ல குறிப்பாக சொல்லணும்னா, இங்க இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள்ங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இருக்கிறதுலேயே தவறான ஒரு விளக்கத்தை யார் கொடுக்குறாங்களோ அந்த விளக்கத்தை எடுத்துக்கிட்டு, அல்லது அந்த புத்தகங்களை ஆவணமா எடுத்துக்கிட்டு, பாருங்க இவங்க இப்படி எழுதியிருக்காங்க, அவங்க இப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, ஒரு வேதாந்தியினுடைய பார்வையில் சனாதனம் என்றால் என்ன, அது போக கடவுள் மறுப்பாளர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சனாதன தர்மம் என்ன, சனாதன தர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, இது போன்ற பல விஷயங்களை பேசுவதற்காக வேதாந்த சிந்தனையாளர் திரு பிரபாகரன் அவர்கள் இந்த நம்முடைய சனாதன தமிழர் சங்கமம் நிகழ்வில் இணைகிறார். டாக்டர் ஓமேந்திர ரத்னு அவர்கள், அவர் ராஜஸ்தான்ல இருந்து நம்ம நிகழ்வுக்கு வராரு. ஓமேந்திர ரத்னு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் கூட ஆல்ரெடி நீ ஒரு இன்டர்வியூவும் பண்ணிருக்க. ஓமேந்திர ரத்னு தர்மான்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. அதன் மூலமாக அவர் நிறைய நல்ல காரியங்கள் செய்துட்டு இருக்காரு இல்லையா? நாடு முழுக்க தேசத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் யாரெல்லாம் பாடுபட்டு இருக்காங்களோ அனைவருக்கும் நிதியுதவி செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறத தாண்டி அனைவருக்கும் நிதியுதவி மாதம் செஞ்சுட்டு இருக்காரு. அதான் நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா ஏன் மாறுதுன்னா, ஒரு ரைட் விங்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு சேனலோ உருவாகிறதுங்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஈகோசிஸ்டமே ஒரு 70-30 இல்ல 80-20 இல்ல 90-10 ரேஷியோல தான் இந்தியா முழுக்கவே ஆப்ரேட் ஆகுது. இன்னமும் ஒரு சோஷியல் மீடியால ஒரு இன்டெலெக்சுவலா நம்ம அறியப்படணும்னா நம்ம கடவுள் மறுப்பாளரா நம்மளை காட்டிக்கணும், நம்ம லெஃப்டிஸ்டா காட்டிக்கணும். இங்க மத நல்லிணக்கம்ங்கிற பேர்ல நம்முடைய சுய மதத்திற்கு நாம் சார்ந்திருக்கக்கூடிய நம்ம பிறந்த மதத்திற்கு ஏதாவது ஒரு நிந்தனைகள் வந்தாலும் கூட அதை நம்ம கண்டுக்காம போகணும். இதெல்லாத்தையும் மீறி நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா நம்மள சங்கி சொங்கி மங்கின்னு ஏதோ பேர்கள் வச்சு அழைப்பாங்க. இதெல்லாம் கடந்து வரணும். கேஸ் எல்லாம் தாண்டி வரணும். எக்ஸாக்ட்லி. நம்மளுடைய நாட்டுக்குள்ளாரே, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ளாரே பல்வேறு வழக்குகள், பல்வேறு விசாரணைகள்ல நம்மள சம்பந்தம் இல்லாம பேர்களை சேர்ப்பாங்க. நம்ம ஒரு கண்டினியூஸ் சர்வேலன்ஸ்ல இருப்போம். நம்மளுடைய சேனலுக்கு பிசினஸ் கொடுக்க மாட்டாங்க, கிளைண்ட்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி ஒரு ஊடகம் இயங்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஊடகங்களை, அப்படிப்பட்ட ஊடகவியலாளர்களை தனிநபர்களா இருக்கட்டும் அல்லது நிறுவனங்களா இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு நிதியுதவி கொடுத்து அவங்களை வளர்த்து விடுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த காலத்துல சொல்லுவாங்களே, தான தர்மம் பண்றது அப்படிங்கிறது உணவு கொடுத்தாங்க, உடை கொடுத்தாங்க, இருப்பிடங்கள் உருவாக்கி கொடுத்தாங்க, தங்குவதற்கான இடங்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. காலப்போக்கில் அதனுடைய வடிவம் மாறி இன்னைக்கு டிஜிட்டலி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஜிட்டல் வெல்னஸ்க்காக, அந்த டிஜிட்டல் ப்ராஸ்பரிட்டிக்காக ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்கள ஒரு ஊடகமாக உருவாக்குறது, அவங்கள ஒரு பிராண்டா ஒருத்தங்க மாத்தி அவங்க மூலமாக இந்த சிந்தனைகளை வலுப்பெற செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய தர்மான்ஸ் ஃபவுண்டேஷனுடைய திரு ஓமேந்திர ரத்னு நிமித்தேக்கம் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் இதை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானி, பங்களாதேஷி ஹிந்துஸை லீகலா அங்கே இருந்து
அவங்க வந்து மறு குடியமைப்பு இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேரை வந்து இந்தியாவில் மறு குடியமைப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து வராரு. மகாராணாஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அது அமித்ஷா அவர்கள் தான் வெளியிட்டார் இவர் எழுதிய புத்தகத்தை. ஸோ திரு உமேந்திர ரத்னு அவர்களுடைய இந்த வருகை என்பது நிச்சயமாக இந்த நிகழ்வுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் நம்புறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா கோபால்ஸ் அமைப்பை சேர்ந்த அதனுடைய நிறுவனர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் வருகிறார். இந்த கோபால்ஸ் பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் ஐடி ஊழியர்கள் மாடு மேய்த்துக்கிட்டு இருக்காங்க, கோசாலையில வந்து போய் சாணிகள். ஏன்பா இதுதானே இப்ப சீமானன் சொல்றாரு, அப்புறம் என்ன சீமானன் சொல்றதுக்கும் கோபால்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்ங்கிறத சொல்றேன். சீமானனை வந்து ஐடி வேலையை விட்டுட்டு வந்து மாடு மேய்ங்கிறாரு. இவங்க வந்து வேலையை விடுங்க, உங்க குடும்பத்தை விடுங்க அப்படிலாம் சொல்றது இல்லை. வீக்கெண்ட் ஆனா வந்து மாடு மேய்ங்க, வீக்கெண்ட் ஆனா வந்து கோசாலையில் சர்வீஸ் பண்ணுங்க, வீக்கெண்ட் ஆனா கோமாதா சேவை பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு புண்ணியம் மட்டுமல்ல, we are trying to bring you towards your roots. ஓகே, உங்களுக்கும் உங்களுடைய வேர்களுக்குமான அந்த இடைவெளியை அறிந்து போயிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாங்கள் மீண்டும் தொடர்புக்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்லக்கூடிய கோபால்ஸ் அந்த அமைப்பினுடைய நிறுவனர். அவருக்கு நம்ம ஒரு விருது கொடுக்கிறோம். ஆமா, ராமசுப்ரமணியம் அவர்கள் வருகிறார். அவர் ஒரு உரையும் நிகழ்த்துகிறார். அது மட்டும் அல்லாமல் நாம அவருக்கு ஒரு விருதும் கொடுக்கிறோம். அதற்கு அடுத்ததாக சிலப்பதிகாரத்தில் சனாதனம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக யார் வருகிறார்? அவர் வந்து பத்மன் அப்படின்னு பேர். அவர் பேரு, அவர் ஜேர்னலிஸ்ட், ரொம்ப காலமாக பத்திரிகையாளராக இருக்காரு. அவர் வந்து சிலப்பதிகாரத்தில் சனாதனம் புத்தகம் எழுதியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு உரையும் நிகழ்த்துறாரு. ஆமா, இந்த திருக்குறளில் சனாதனம்னு பேசுறதுக்கு வந்து ஒரு நிறைய பேர் வந்து ஆல்ரெடி பேசியிருக்காங்க. திருக்குறளில் சனாதனம் பேசியிருக்காங்க. பாரதி கண்ட சனாதனம்னு கடந்த முறை வந்து நம்மளுடைய இவர் பேசினார் இல்லையா, கிருஷ்ண ஜெகநாதன் பேசினாரு. அந்த வரிசையில் வந்து இந்த முறை வந்து சிலப்பதிகாரத்தில் சனாதனம் என்ற தலைப்புல, ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்துல, இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் வந்து சிலப்பதிகாரம்னு கண்ணகிக்கு கோவில் கட்டினேன், சிலப்பதிகார கோட்டம் கட்டினேன், சில வச்சேன், ஆமா பூம்புகார நாங்க தான் மீட்டெடுத்தோம்னு சொல்லி உருட்டிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிலப்பதிகாரம் சனாதன தர்மத்தை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளர் திரு பத்மன் அவர்கள் நம்முடன் இணைகிறார். அதற்கு அடுத்ததாக நம்ம வந்து போன வீடியோல சொன்ன மாதிரி ஜோஹோ நிறுவனத்துக்கு ஒரு விருது கொடுக்குறோம். ஏன்னா இந்தியாவில் ஜோஹோ நிறுவனம் செய்துட்டு இருப்பது மிகப்பெரிய புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமங்களில் தென்காசியில கடைக்கோடி இருக்கிற ஒரு கிராமத்துல வந்து அவர் செய்திருக்கக்கூடிய செயல்கள், அது தவிர அரட்டை செயலி மூலமாக தற்சார்பு இந்தியாவுக்கு அவர் வித்துட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு சொல்லணும்னா, ஐடி வேலைகள் வந்ததற்கு பிறகு நம்முடைய இந்திய இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆனார்கள். நாங்கள் இன்னைக்கு வெளிநாட்டை சேர்ந்த அனைத்து ஆர்டர்களையும் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது ஜோஹோ. அதான் அதனுடைய உண்மையான நிலவரம். இன்னைக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் ஜோஹோவை பார்த்து ஆச்சரியப்படுகிறது. ஜோகோவினுடைய தலைமையிடம் எங்கோ ஒரு மூலையில் தென்காசி பக்கத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவங்க அத்தனை விதமான சாதனைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர், பற்றாளர், இன்னும் சொல்லப்போனா ஒரு கொடையாளர், நிறைய கோவில்களுக்கு நிறைய அறப்பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய மக்களை, நிறைய கிராமத்தை தத்தெடுத்து நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்காங்க. இந்த ஜோகோ நிறுவனத்தை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் ஜோகோ நிறுவனத்திற்கென்று ஒரு விருதை நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த விருதை பெறுவதற்காக ஜோகோவினுடைய குழுவினர் நம்முடைய மேடைக்கு வர இருக்கிறாங்க. அரட்டை செயலி நீ சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல். ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஜோகோ நிறுவனத்துக்கு நாம் ஒரு விருது கொடுக்கிறோம். அடுத்ததாக முனைவர் தெய்வநாயகம் அவர்கள், நம்மளுடைய சேனல் ரொம்ப முன்னாடியே அவருடைய நீண்ட ஒரு இன்டர்வியூ வந்திருக்கும் ராஜராஜ சோழன் தொடர்பாக. இந்த வருடம் பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் கங்கையிலிருந்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்த 1000வது ஆண்டு விழா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருந்தாரு. ஸோ 1000வது ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடும் விதமாக முனைவர் தெய்வநாயகம் அவர்கள் ரொம்ப நல்ல ஒரு உரையாற்ற போறாரு. ஆமா, வெறும் அது உரையாக இல்லாமல் அது ஒரு ஏற்புரையாக, இன்னும் சொல்ல போனா அவருக்கு நம்ம வந்து சனாதன பெருந்தமிழர் விருது கொடுக்கிறோம். அந்த விருதை பெற்றுக்கொண்டு அதனுடைய ஏற்புரையாக அவர் நிகழ்த்துகிறார். சோழர் காலத்து கல்வெட்டுகளை மீட்டெடுத்ததில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. சோழர் கால கல்வெட்டுகளை மீட்டெடுத்ததில் மட்டுமல்ல, சோழர் காலத்தை பற்றி ஒரு வரலாற்று பொக்கிஷம்னு சொல்லலாம். அவரே ஒரு நடமாடும் ஒரு ஆவணம் தான். அவருடைய தந்தையார் தான் வந்து கண்ணகி கோவிலுக்கான அந்த பாதையை மீட்டெடுத்து கண்டெடுத்தவர். அவருடைய கோவிந்தராஜன் அவர்களுடைய புதல்வர் முனைவர் கோ தெய்வநாயகம் அவர்கள் நம்முடைய நிகழ்வில் சனாதன பெருந்தமிழர் விருதை ஏற்று ஏற்புரையாற்ற இருக்கிறார். அவருடைய உரை என்பது சோழர் காலத்தை பற்றி குறிப்பாக சொல்லணும், ராஜேந்திர சோழனுடைய பராக்கிரமங்களை பறைசாற்றக்கூடிய ஒரு உரையாக திரு முனைவர் தெய்வநாயகம் அவர்களுடைய உரை அமைய போகுது. ஸோ அடுத்ததாக நம்ம சோழசேனைக்கு வந்து ஒரு விருது கொடுக்க போறோம். அது குறித்து நீங்க சொன்னா பெட்டரா இருக்கும். ஆமா, சோழசேனை அமைப்பு பார்த்தா அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தஞ்சை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஆண்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்களை புனரமைப்பது, அந்த கோவில்களில் நின்று போன அந்த பழைய வழிபாட்டு முறைகளை மீட்டெடுப்பது, இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்காங்க. அதனுடைய நிறுவனர் அருள்மொழி சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தோன்னா IIT கிராஜுவேட். அவர் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியர். நிறைய டிசைன்ஸ் அவருடைய இது வந்து சர்வதேச அங்கீகாரங்களை, தேசிய அளவிலான விருதுகளை எல்லாம் அவருடைய டிசைனிங் ஸ்கில்ஸ்க்காக அவர் பெற்றிருக்கிறாரு. அவருடைய ஒரு முன்னெடுப்பு தான் இந்த சோழசேனை. சிதிலமடைந்திருக்கக்கூடிய சோழர் காலத்து கோவில்களை மீட்டெடுப்பது, ராஜராஜ சோழனுக்கு மிகப்பெரிய சிலை நிறுவுவது, ராஜேந்திர சோழனுக்கு சிலை நிறுவுவது, நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்து ராஜராஜ சோழனுடைய பெயர் வைக்க வேண்டும், அந்த பொன்னியின் செல்வனுடைய அந்த கதை புதினத்தில் வருவது போல அந்த கதை நடந்த இடங்களாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வரலாற்று சின்னங்கள், அந்த வரலாற்று சின்னங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று
தொடர்ந்து சோழர் காலம் தொடர்பான இந்த மாதிரியான பண்பாட்டு விழுமியங்களை மீட்டெடுப்பதற்கான தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பஞ்ச் ஆஃப் யூத் அண்ட் யங் வாலண்டியர்ஸ் சொல்லலாம். ஸோ அவர்களுடைய பிரதிநிதியாக திரு சதீஷ் அவர்கள் வந்து இந்த விருதை பெற்றிருக்கிறார் சோழசினை அமைப்பின் சார்பாக. அடுத்ததாக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அவர்களுக்கு நம்ம விருது கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பல மேடைகளில் உரையாற்ற மாதிரி தெரியல. அவர் பாட்டு சைலண்டா தான் தன்னுடைய வழக்குண்டு என்று தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் இவ்வளவு நாட்களாக அவர் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவரை நம்ம வந்து குறிப்பிட்டே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த லைம் லைட்டுக்கே வராம தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சனாதன தர்மம் அப்படின்னு போர்டுலாம் வச்சுக்கலாம் வேலை பார்க்கறது இல்லை, சத்தம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சனாதனத்துக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பல வழக்குகள், இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மாடுகள் கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு வெட்டுக்கு செல்வதை தடுத்து அந்த மாடுகளின் உயிர்களை காப்பாற்றி அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைகளில் இறக்கி உயிர் காப்பாற்றியதில் அவருடைய பங்களிப்பு, பல சிலைகளை மீட்டெடுப்பதில் அவர் போட்ட வழக்குகள், அறநிலையத்துறைக்கு எதிராக தொடர்ந்து அவர் நிகழ்த்தக்கூடிய சட்ட போராட்டம், இதெல்லாம் வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. மிகப்பெரிய அரும் சாதனைகளை செய்துவிட்டு அமைதியாக எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் விளம்பரத்தையும் தேடாமல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் திரு யானை ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவருக்கும் நாம் ஒரு விருதையும் கொடுத்து அவரை கௌரவிக்கிறோம். அவரும் நம்முடைய மேடையில் உரையாற்ற இருக்கிறார். அந்த வகையில் திரு யானை ராஜேந்திரன் அவர்களுடைய உரை என்பது ஒரு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு உரையாக அமையும். அவருடைய பகிர்வு, அவருடைய அந்த தேடல் என்பது வரக்கூடிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு பகிர்வாக இருக்கும் நாம் நம்புறோம். அடுத்ததாக ஈஷா அமைப்புக்கு நம்ம ஒரு விருது கொடுக்குறோம். எக்ஸாக்ட்லி. இது வந்து இந்த காரணத்தினால அந்த காரணத்தினால என்று சொல்ல முடியாது. அவர் செய்து இருக்கக்கூடிய பல வேலைகள் வந்து சமுதாயத்துக்கு தேவையான வேலைகள். அதுலயும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அவங்க நடத்திட்டு கூட இந்த கிரிமட்டோரியம், ஈஷா கிரிமட்டோரியம் பத்தி நம்ம ஈஷா கிரிமட்டோரியம் தொடர்பாக எழுந்த சர்ச்சைகள் எல்லோருக்குமே நினைவில் இருக்கும். அவங்க வந்து ஒரு பர்மிஷனே இல்லாம ஒரு சுடுகாட்டை கட்டிவிட்டார்கள் அப்படின்னு. ஆனா பலருக்கும் தெரியாதுன்னா தமிழ்நாடு அரசினுடைய பல சுடுகாடுகளை அவர்கள் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பல முக்கியமான பெரிய சைஸ் சுடுகாடுகள் எங்கெங்கெல்லாம் மின்மயானங்கள், சென்னை உட்பட நான் சொல்றேன், சென்னை தொடங்கி திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு என்று தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பல ஊர்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மின்மயானங்களை ஈஷா தான் நிர்வகிக்கிறாங்க. ஈஷா நிர்வகிப்பதோடு இல்லாமல் அங்கு வரக்கூடிய அந்த உடல்களுக்கு அந்த இறுதிச் சடங்குகளை முறைப்படி செய்து, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து போகிறோம், எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு கரண்ட்டில் வைக்கிறோம், அது அடுத்த நிமிஷம் அரை மணி நேரத்தில் சாம்பலாக வந்துடுது, எடுத்துகிட்டு வரோம், அதுக்கு பிறகு நம்ம அஸ்தியை கரைக்கிறோங்கிறது இல்லாமல் அந்த சடங்குகள் எவ்வாறு செய்யப்பட்டு கொண்டிருந்ததோ அவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி ஈஷா வந்து இந்த கிரிமட்டோரியம்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட நம்மளுடைய அமைச்சர் திரு கே நேரு அவர்களை சந்தித்து அந்த குழுவினர் பாராட்டு பெற்றதை பார்த்தோம். நிறைய பேர் கூட அது ஒரு சர்ச்சையாக பேசினாங்க. என்னங்க கே நேரு வந்து ஈஷாவை தொடர்ந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, காவேரி காலிங்னாங்க, அப்புறம் வந்து சேவ் த சாயில்னாங்க, நடுவில் வந்து கோவில் அடிமை நிறுத்தினாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டிஸ்கஷனாக கொண்டு வந்தாங்க. பட் ஈஷா கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, ஈஷா மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த சுடுகாடுகளை போய் பார்த்தீங்கன்னா சுடுகாடுகளையே அவர்கள் கோவில்கள் போல் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு கோவில். உங்களுடைய மரணத்தை இறுதியாக ஒருத்தங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணக்கூடிய இடம்ங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு வாழ்ந்த ஒரு மனிதரை ஒரு சீரும் சகதியுமாக இங்கே இருக்கக்கூடிய பல சுடுகாடுகள், இடுகாடுகள் நீ போய் பார்த்தேன்னா குப்பையும் கூலமுமாக, மிகவும் அசுத்தமாக, இந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் ஈஷா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கிரிமட்டோரியம் நீங்கள் போய் பார்க்கணும். யூ ஷுட் கோ அண்ட் செக். நான் சொல்றது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பலருக்கு ஈஷாவின் மேல் மாற்று கருத்து சிந்தனை கூட இருக்கலாம். நீங்கள் ஈஷாவை விமர்சிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஆதரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தில் ஒன்றாக அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த கிரிமட்டோரியம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவ்வளோ கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே லஞ்சம் கிடையாது, அங்கே பணம் கேட்க மாட்டாங்க, தலையை சொரிய மாட்டாங்க, அனைத்து விதமான சடங்குகளையும் முறைப்படி செய்து வழி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆன்மாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடை கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது என்பதை ஈஷா உறுதியாக நம்புகிறது. அப்படியான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஈஷா நிறுவனத்திற்கு விருதுகள் புதிது கிடையாது. பட் நம்முடைய சார்பாக நாம அதை அக்னாலேஜ் பண்ணணும்னு நினைச்சோம். அதனுடைய விளைவாகத்தான் அவங்களையும் நம்ம இந்த நிகழ்வுக்கு அழைச்சிருக்கோம். ஈஷாவினுடைய குறிப்பாக இந்த கிரிமட்டோரியம் மேனேஜ் பண்ணக்கூடிய விங்கின் சார்பாக யாராவது ஒரு சுவாமிஜியோ அல்லது ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ வந்து அந்த விருதை பெற்றுக்கொள்வதாக சம்மதிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஈஷா நிறுவனத்திற்கும் ஈஷாவினுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும் நம்முடைய நன்றி இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிந்து முன்னணி அமைப்பிற்கு இத்தனை ஆண்டுகளாக களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. சமீபத்தில் முருக பக்தர்கள் மாநாடு, மிகப்பெரிய ஒரு மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாகவும் மாறியது. ஹிந்து முன்னணி அமைப்பின் சார்பாக இளங்கோவன் அவர்கள் வந்து விருதை கலெக்ட் பண்ணிப்பாரு. ஆமாம், முக்கியமாக அவர்கள் நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா முருகருக்கு அப்படிப்பட்ட ஒரு மாநாடு வந்து ஒரு பிரம்மாண்டமாக நடத்தி தமிழ்நாட்டில் அந்த முருக பக்தியை மீண்டும் கிளர்த்தெழ செய்திருக்காங்க. எப்போதுமே முருகர் வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ் கடவுள், தமிழர் கடவுள், முப்பாட்டன் முருகன், மூதாதையர் முருகன், எப்படி வேணாலும் நீங்கள் பேரிட்டு அழைக்கலாம். ஆனால் அந்த முருகர் மாநாட்டுக்கு ஒரு இடத்தில் அந்த 6 வீடுகளையும் உருவாக்கி
கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கும் இருந்து மனப்பூர்வமாக அங்கு வேண்டி வணங்கி பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கு பிசிக்கலி வந்து அந்த கோவில்களை விசிட் பண்ணி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுடைய போற்றுதலுக்குரிய ஒரு கடவுளாக ஒரு தலைவராக முருகன் இருக்கிறார். அதற்காக ஒரு சட்ட போராட்டத்தை எக்ஸாக்ட்லி அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கல. இல்ல எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூஸ் நடந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்து அதை மீறி முருகபக்தர் மாநாடு மிக சிறப்பாக நடத்தி காட்டியதற்காகவும், அதுபோக நீ சொன்னது போல இதுவரை அத்தனை நிகழ்வுகளிலுமே அவங்களுடைய பங்களிப்பு என்பது இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் விநாயகர் ஊர்வலங்கள் நடக்கிறது என்றாலும் சரி, இத்தனை கோவில்களுக்கு பின்னாடி அந்த கோவில்களுடைய உரிமைகளை போராடுவதற்கு நாம் களத்திற்கு வந்தால் நமக்கு என்ன நேருமோங்கிற ஒரு அச்சம் இல்லாம ஒரு சாதாரண குடிமகனும் களத்துக்கு வரானா அவனுக்குலாம் இந்து முன்னணி மாதிரியான அமைப்பு தன் பின்னாடி இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கை விதைத்ததற்காக இந்து முன்னணி அமைப்பிற்கு நாம் இந்த விருதை கொடுக்கிறோம். அடுத்ததாக தாம்பராஸ் நாராயணன் அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு விருது கொடுக்குறோம். அதை பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஆமா, தாம்பராஸ் அமைப்புக்கு எதுக்கு விருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். என்னது பிராமின்ஸ் கவர்றதுக்கு அப்படின்னு. நாங்கள் கவரவே வேணாம். ஆல்ரெடி அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்னைக்குமே, எங்களுக்கும் சரி எங்களுடைய சேனலுக்கும் சரி பிராமணர்களுடைய ஆதரவு இருக்குதுங்கிறது ஓப்பனா சொல்றதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆமா, பிராமணர்களுடைய ஆதரவுல தான் சேனல் நடக்குது. அதுல ஒன்றும் மறைக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஆனால் அதை தாண்டி அந்த தாம்பராஸ் அமைப்பு ஓகே ஒரு பிராமின் கம்யூனிட்டிக்கான ஒரு ஆர்கனைசேஷனா அவங்க உருவான விதமாக இருக்கட்டும், அல்லது அவங்களுக்காக அவங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தருணங்களா இருக்கட்டும், இதை அனைத்தையும் தாண்டி நாம அவங்க கிட்ட ரொம்ப முக்கியமா பாராட்டணும்னு நம்ம நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கொண்டு வந்த ஒரு ரிசர்ச் வால்யூம். ஓகே, அருந்தமிழ் தொண்டாற்றிய அந்தணர்கள்னு சொல்லி அவங்க அந்த கொண்டு வந்த அந்த சீரீஸ்ல அத்தனை பேருடைய வாழ்க்கை, அவர்கள் செய்த கான்ட்ரிபியூஷன், அவங்க சொசைட்டிக்கு செய்த கான்ட்ரிபியூஷன், நான் சொல்றது சாதி மறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, கோவில் நுழைவு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க, மருத்துவத்துறையில் அவ்வளவு பங்காற்றிருக்காங்க, தொழில்துறையில இன்னைக்கு தமிழ்நாட்டை கட்டமைத்ததில் இந்த சமூகத்தினுடைய பங்களிப்பு என்பது பெரிது. அதை மறுத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக இங்க பிராமண துவேஷம் பேசிக்கிட்டோ அல்லது பிராமின்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றதுலயோ அர்த்தம் கிடையாது. ஆமா, பாப்பான திட்டு கல்லாவை கட்டு, அவ்வளவுதான் ஈஸி டார்கெட். கீழத்திலிருந்து வரமாட்டாங்க, எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதை நம்ம செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணராமலே இந்த சமூகம் தொடர்ச்சியாக இன்று வரை பிராமண சமூகத்துக்கு எதிரான ஒரு வெறுப்பையும் ஒரு துவேஷத்தையும் கட்டமைத்துக் கொண்டிருக்கும் போது தாம்பராஸ் மாதிரியான ஒரு அமைப்பு, அதுக்கு பிறகு இப்போ நம்ம தாம்பராஸ் மட்டுமல்ல WBWA மாதிரியான அமைப்புகள் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம அவங்களுடைய நிகழ்வுகளுக்கு போயிருக்கோம். அங்க போயிட்டு தாம்பராஸ் பத்தி பேசினேன். எதுக்காக சொல்றேன்னா, 1000 அமைப்புகள் அதற்கு பிறகு உருவாகி வந்திருக்கும். ஆனால் அந்த தாய் அமைப்பு அல்லது அந்த ஒரு முதல் அமைப்பு, அதற்கு முன்பாக தாம்பராஸ்க்கு முன்னாடியும் பல அமைப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு அசோசியேஷனா அதை உருவாக்கி அதை கட்டமைச்சு, இன்னும் சொல்ல போனா எல்லோருமே அறிவாளியா இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல ஒருத்தர் ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு எல்லாம் முடியாது. அதை கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போக முடியாது. ஆளாளுக்கு ஒரு அமைப்பு ஆரம்பிப்பாங்க. நீ என்ன எனக்கு சொல்றது, நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த தாம்பராஸ் என்ற அமைப்பு உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருப்பதற்கும் அதை வழிநடத்தி செல்வதற்காகவும் திரு நாராயணன் அவர்களை போற்றக்கூடிய விதமாக, அவரை கௌரவிக்கக்கூடிய விதமாக, குறிப்பாக சொல்லணும்னா அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு. அதை எழுதிய திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் இன்று உயிருடன் இல்லை. இருந்திருந்தால் அவரையும் இந்த மேடைக்கு அழைத்து தான் நம்ம ஆக்சுவலி கௌரவப்படுத்திருப்போம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு டீம், ஒரு கமிட்டி போட்டு உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்று ஆவணம். ஸோ அந்த புத்தகத்தை வந்து நாம தொடர்ச்சியாக காணொலியாக பண்ணோம். அப்போ அதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லாமல் அதை எடுத்து பண்ணுங்க, நீங்க தாராளமாக பண்ணுங்க. இந்த புத்தகம் வந்து உங்க மூலமாக பலரிடம் சென்று சேரணும்னு சொல்லி இந்த தாம்பராஸ் நிறுவனம் நமக்கு ஒரு NOCயும் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அவர்களை அங்கீகரிக்க வேண்டிய, கௌரவிக்க வேண்டிய ஒரு தருணமாக நாம் பார்த்து திரு தாம்பராஸ் நாராயணன் அவர்களுக்கு ஒரு விருதை கொடுப்பதற்காக அவரையும் நம்ம இந்த நிகழ்வுக்கு அழைச்சிருக்கோம். அடுத்து 2 முக்கியமான ஒரு குட் நியூஸ், ஒரு சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சஸ்பென்ஸா வச்சிருக்கலாம்னு நினைச்சேன், பட் வேணாம். சொன்னதுக்கு பிறகு அது எப்படி சஸ்பென்ஸா இருக்க முடியும்? சரி, சொல்லிடு. அட்வொகேட் பராசரன் அவர்களுக்கு நம்ம ஒரு விருது கொடுக்குறோம். ராமர் கோவில் வழக்கை அந்த இடத்துல கோர்ட்ல நின்று வாதாடி 93 வயதுல செருப்பு கூட போடாம வாதாடி ஜெயிச்சு கொடுத்த அட்வொகேட் பராசரன் அவர்களுக்கு நம்ம ஒரு விருது கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தாழ்மையோடு தெரிவிச்சுக்கலாம். ஆமா, இது வந்து ஒரு நமக்கே ஒரு பெரிய கௌரவம். சில பேருக்கு நம்ம விருது கொடுக்கறதன் மூலமாக அந்த விருதை பெற்றுக்கொள்பவர்கள் அந்த விருதுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி தருவார்கள். ஓகேவா? சில பேருக்கு தான் அந்த விருது வந்து ஒரு மரியாதையை கொடுக்கும். இந்த இடத்துல வந்து பேசு தமிழா பேசி கொடுக்கக்கூடிய நாமெல்லாம் வந்து ஒரு சிறு ஒரு ஊடகம். ஆனால் நம்முடைய ஊடகம் தரக்கூடிய விருதை மதித்து ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதித்த ஐயா பராசரன் அவர்களுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் ஸ்டேஜுக்கு வருவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும், நீங்க எங்களுடைய இல்லத்துக்கு வந்து உங்களுடைய விருதை கொடுங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்காக ஐயாவுக்கு நம்ம நன்றி சொல்றோம். அவர் அந்த விருதை பெற்றுக்கொண்டது பிளஸ் அது தொடர்பாக அவர் பகிரக்கூடிய கருத்து, அவருடைய அந்த சிறு பதிவு என்பது நம்முடைய நிகழ்வு அரங்கில் வந்து நம்ம எல்லோருடைய பார்வைக்காகவும் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்றேன். இந்த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எப்போதுமே வந்து அந்த ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய காலையிலிருந்து மாலை வரை, அதாவது காலையில் 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிச்சுன்னா 9 மணிலேருந்து ஒரு 12:30 1 o'clock வரைக்கும் செஷன்ஸ் அன்ஸ்டாப்பபிளாக வரிசையாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு லஞ்சுக்கு ஒரு பிரேக் கொடுப்போம், ஒரு 30 minutes ஆஃப் லஞ்ச். அது முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் ஆஃப்டர்நூன் செஷன்ஸ் ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் போக போகுது. த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸ் செஷன், ஏன்னா கடைசி நிகழ்வு நம்முடைய நிகழ்வினுடைய கடைசி நிகழ்வாக அமைய போகிற நிகழ்வு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு, தமிழ்நாட்டில் இதுவரை அரங்கேற்றப்படாத ஒரு நிகழ்வு. அது என்னங்கிறத நீ சொல்லு.
ஆர்ஷ வித்யா சமாஜம் என்பது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்க நிறைய பெண்கள் வந்து தன்னார்வலர்களாக பணியாற்றிட்டு இருக்காங்க. அது நல்ல ஒரு அமைப்பாக அவங்க ஒரு மிகப்பெரிய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இப்போது இந்து தர்மத்தின் மேல நிகழ்த்தப்படக்கூடிய அனைத்து விதமான தாக்குதல்களையும் ஒரு பிளேவா பிரசன்ட் பண்ணி அதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி கவுண்டர் பண்றது, எப்படி ஓவர் கம் பண்றது என்று ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய கொடுக்குறாங்களே, அதுல என்ன ஸ்பெஷல்னு இப்ப பாக்குறவங்களுக்கு தோணும். அந்த பெர்ஃபார்ம் பண்ற ஒவ்வொரு பெண்ணும் லவ் ஜிஹாத் விக்டிம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அடிக்கோடிட்டு காட்டணும். லவ் ஜிஹாதுக்கு எதிராக எப்படி மாஸ் கன்வர்ஷன்ஸ் நடக்குது என்று கேரளாவில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. எக்ஸாக்ட்லி. இந்த கேரளா ஸ்டோரி மாதிரியான படங்களை பார்த்துவிட்டு படத்தை பார்த்ததுக்கே அவ்வளவு உச்சி முகர்ந்தீங்க, அந்த படத்தை கொண்டாடணும்னு நினைச்சீங்க. அந்த படம் மாதிரி அந்த படம் பேசிய கரு தொடர்பான ரியல் லைஃப் பெண்கள் அதனுடைய விக்டிம்ஸ் வர போறாங்க. கேரளா ஸ்டோரியில் நீங்க பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி தான். நாம் இன்னும் கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பனிப்பாறையை எதிர்கொண்டு இருக்கிறோம் என்பது போல இதுல வந்து பர்ஃபார்ம் பண்ண போற அத்தனை பேருமே லவ் ஜிஹாத்தால பாதிக்கப்பட்ட பெண்கள். அவங்க தான் ஒரு குழுவாக மாறி அந்த குழு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்கள்லையும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முதல் முறையாக அந்த குழுவினர் வந்து சென்னையில் சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டரில் அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹாலில் வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு நம்முடைய பேசு தமிழா பேசுவினுடைய 5வது ஆண்டு விழா மற்றும் நம்முடைய சனாதன தமிழ் சங்கமத்தினுடைய 3வது எடிஷனில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மைண்ட் ப்ளோவிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த அரசியல், நம்முடைய மதத்துக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய தாக்குதல் எப்படிப்பட்டது, அதை உணர்வு ரீதியாக கடத்துவது. ஏன்னா எப்போதுமே ஆர்ட் ஃபார்ம் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த மெசேஜ் வந்து ரொம்ப போய் பவர்ஃபுல்லாக போய் சேரும். ஸோ இது அவர்களுக்கு தமிழ்நாட்டில் நாம் கொடுக்கக்கூடிய முதல் மேடை. அதற்கு பிறகு அவர்கள் பல்வேறு மேடைகள் ஏறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ அது போன்ற காலை முதல் மாலை வரை நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தாண்டியும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஆமாம், ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வச்சிருக்கோம். அதை நாங்கள் இங்கே பிரேக் பண்ண மாட்டோம். அது வந்து நிகழ்வுல தான் உங்களுக்கு தெரியும். 200% அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருக்கும். அது வந்து சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுங்கிறது தாண்டி அது ஒரு எமோஷனல் எலமெண்ட்டும் கூட. அது என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அங்கே நிகழ்வில் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் பேசு தமிழா பேசுவனுடைய சனாதன தமிழர் சங்கமத்துக்கு அழைக்கிறோம். பேசு தமிழா பேசுவனுடைய சனாதன தமிழர் சங்கமம் வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டரில் அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹாலில் காலை 8:30 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடக்க இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நிகழ்வில் வரக்கூடிய அனைவருக்கும் மதிய உணவு அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்கே நீங்கள் குடிக்கிறதுக்கு காஃபி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்க்கிங்கும் ஓரளவுக்கு எக்ஸாக்ட்லி. முக்கியமான விஷயம் பார்க்கிங் பற்றி நீ சொன்னதுனால அதிகமான கார்களை அங்கே நிறுத்த முடியாது. ஸோ அதனால கூடுமான வரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையோ அல்லது காரில் வந்தீங்கன்னா காரில் வந்து உங்களை யாராவது இறக்கி விட்டுட்டு திரும்ப வந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க. முதலில் வருபவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும். அதுவுமே ஒரு 20 to 25 கார்ஸ் தான் அகாமடேட் பண்ண முடியும். அதற்கு மேல் அங்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால கூடுமான வரை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையோ அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ல வரீங்கன்னா டிராப் அண்ட் பிக்கப் சர்வீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்ல ஓலா ஊபர் மாதிரி. ஆமா, அந்த மாதிரியான பொது போக்குவரத்து அல்லது வேறு ஏதோ வகையிலான போக்குவரத்துகளை பயன்படுத்திக் கொள்ளப்படி அன்போடு தாழ்மையோடும் கேட்டுக்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். முந்துபவர்களுக்கு முன்னுரிமை மாதிரி யார் முதலில் வரார்களோ வந்து கிட்டத்தட்ட அங்க வந்து 750 இருக்கைகள் உங்களுக்காக போடப்பட்டிருக்குது. ஸோ அந்த 750 இருக்கைகள் போக ஒரு 50 to 100 சேர்ஸ் வரைக்கும் நாங்கள் பேக்கப்லையும் வச்சிருப்போம். ஸோ ஒரு 1000 நபர்கள் அங்கு அமர்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கோம். இந்த பேசு தமிழா பேசுவனுடைய 5வது ஆண்டு விழா மற்றும் சனாதன தமிழர் சங்கம் 2025 இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் பத்தி இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லணும். சனாதன தமிழர் சங்கம் 2025 பவர்ட் பை ஸ்பான்சராக லாங்கர் என்ற கட்டுமான நிறுவனம் இணைந்திருக்காங்க. சமீபத்தில் லாங்கர் பெவிலியன் என்ற பேர்ல ஸ்ரீபெரும்புதூர்ல சீனியர் சிட்டிசன்களுக்கான 2 BHK 49 லட்சம் முதல் என்ற ஒரு கேட்சியான ஒரு பிரைஸ்ல அவங்க அறிவிச்சிருக்காங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸை நாங்கள் இந்த வீடியோனுடைய எண்ணில் கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுபவர்கள் அவர்களை அணுகலாம். அதே போல இந்த நிகழ்ச்சியினுடைய அசோசியேட் ஸ்பான்சரா எங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஹார்மோனி ஹோம்ஸுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நிகழ்வினுடைய மொபிலிட்டி பார்ட்னராக இணைந்திருக்கக்கூடிய பிகேப்ஸ் நிறுவனத்திற்கு எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம். அதே போல இந்த நிகழ்வில் ஹெல்த் பார்ட்னராக இணைந்திருக்கக்கூடிய ஜோதி சித்தா மற்றும் யோகவர் மருத்துவமனை மற்றும் நாலேஜ் பார்ட்னராக இணைந்திருக்கக்கூடிய சுவாசம் பதிப்பகம் என அனைத்து விளம்பரதாரர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது அனைத்தையும் தாண்டி இந்த நிகழ்வு வந்து நம்முடைய குடும்ப நிகழ்வு. பேசு தமிழா பேசுவனுடைய ஒட்டுமொத்த குடும்பம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்க நாங்கள் காத்துட்டு இருப்போம். கிரண், வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட கேள்விகள் ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு. பார்க்கிங், ரெஜிஸ்ட்ரேஷன் இதை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம். ஆமாம், ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம் இல்லை. ஆனால் உள்ளார நீங்கள் நுழையும் போது அங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் இருக்கும். அங்கே உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஹால்குள்ளார போயிட்டு நீங்கள் அமர ஆரம்பிக்கலாம். காலை 8:30 மணி முதலே அரங்கம் திறந்திருக்கும். 9 மணிக்கெல்லாம் முதல் செஷன், ஃபர்ஸ்ட் செஷன் வந்து தொடங்கிடும். ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு 8 மணிக்கே கூட நீங்கள் வந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்களுடைய
சீட்ஸை வந்து நீங்கள் ஆக்குப்பை பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி ஒரு ஹாலிடே, அன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு லீவு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஒரு நாளை வந்து எங்களுக்காக நேரில் வந்து செலவிடுமாறு. சரி, நமக்காக கூட கொடுக்க வேண்டாம், சனாதன தர்மத்துக்கான ஒரு நாளாக ஒதுக்கணும். வாழ்க்கையில் எல்லா நாளையும் நம்ம வந்து எல்லோருக்கும் ஆன நாளாக நம்மளால் கொடுக்க முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் வி நோ எவ்ரி ஒன் வில் பி ஹேவிங் தர் ஓன் கமிட்மெண்ட்ஸ். வயோதிகம், உடல் நலம், அவங்களுடைய பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம எல்லோரோடையும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஹால் எடுக்கிறதுனா கூட அந்த ஹாலுக்கு வந்து லிஃப்ட் இருக்கா, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா, எல்லோராலையும் வர முடியுமா, அங்கே என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நம்மளுடைய ஐடியாலஜிக்கு அவங்க முதல்ல ஹால் கொடுப்பாங்களா. ஏன்னா இந்த நிகழ்வு தொடங்குவதற்குள்ளாக போன வருஷம் நவம்பர் 24 நடத்தணும், இந்த வருஷம் டிசம்பர் 25 நடத்திருக்கோம். ஒரு மாதம் தள்ளி போயிருக்கோம். காரணம், நமக்கு ஹால்ஸ் கிடைக்கிறதே அவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. நம்ம நிச்சயமா இந்த கடந்து வந்த போராட்டங்கள் பற்றிலாம் தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம். ஆமாம், முடிச்சுட்டு கண்டிப்பாக பேசுவோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் சனாதன தமிழர் சங்கமத்துக்கு ஹால் கிடைக்கிறது, இந்த பேரை கேட்ட உடனேவே இல்லை ஹால் இல்லைன்னு சொல்றதுங்கிறது தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பேசுவோம். முதலில் இப்போது நிகழ்வு தொடர்பான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால கண்டிப்பாக அனைவரும் வந்துருங்க. டிசம்பர் 25 வியாழக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு உங்கள் எல்லாரையும் சின்மயா ஹெரிடேஜ் சென்டரில் தபோவன் ஹாலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்க ராஜவேல் நாகராஜன். நான் உங்க கிரண் ஸ்ரீவத்சன். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747.